விஷால் டைரக்ஷன்ல வெளிய வந்திருக்க மகுடம் படத்த பத்தி தான் பார்க்க போறோம். படத்தோட ஸ்டோரி பார்த்தோம்னாக்கா, டபுள் ஆக்ஷன் பண்ணியிருக்காரு விஷால். ஹீரோவோட அப்பா ஒரு பெரிய டானா இருக்காரு. அவங்க அம்மாவ அவர் கொன்னுட்டதா நெனச்சுட்டு, அவர் கொஞ்சம் தனியாவே இருக்காரு. அவர் கூட சேர்றதில்ல. அண்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, அதுக்கப்புறம் என்ன பிரச்சனைலாம் நடக்குது, அத ஃபேஸ் பண்றது தான் மகுடமோட ஸ்டோரி. படத்துல ஜி. பிரகாஷ் மியூசிக் போட்டிருக்காரு. அண்ட் விஷாலோட படம் வந்து பெரும்பாலும் ஒரு ஃபேமிலி ஆடியன்ஸ் வந்து எல்லாரும் போயிட்டு பார்ப்பாங்க. அண்ட் ரொம்ப சூப்பரா வந்து ஒரு பவர் பேக்கேஜா குடுப்பாரு. அப்படி நினச்சுட்டு தான் மகுடம் படத்துக்கு ஒரு பெரிய க்ரௌடு போயிருக்குது. பட் பெரிய டிசப்பாயிண்ட் பண்ணியிருக்காரு விஷால். அண்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, இந்த படத்துக்கு அவர் தான் வந்து டைரக்ஷன் பண்ணியிருக்காரு. ஃபர்ஸ்ட் ட்ரை கொஞ்சம் நிறைய டெடிகேஷனே வந்து போட்டிருக்காரு. நிறைய மெனக்கெட்டுருக்காரு. பட் அதுக்கு ஏத்த அவுட்புட் இந்த படத்துல வந்து வரல. அண்ட் இன்னொன்னு பார்த்தீங்கன்னாக்கா, இந்த படத்துல ஒரு முக்கியமான விஷயங்கள் வந்து பேசியிருக்காங்க. சைனாலேருந்து அந்த டூப்ளிகேட் பொருள்லாம் வந்து இந்தியாவுக்கு கொண்டு வரது. ஸோ அது ஒரு நல்ல விஷயம் அது. பட் கரெக்ட்டா வந்து ஒர்க் அவுட் ஆகல. படத்தோட ஃபர்ஸ்ட் லுக்லாம் பார்க்கும்போது, கேஜிஎஃப் படத்தோட டைட்டில் மாரி இருந்துச்சு. லைக் தமிழுக்கு வந்து கேஜிஎஃப் படம் மாரி குடுக்க போறாங்க அப்படின்ற மாரி தான் நெனச்சோம் ஃபர்ஸ்ட் லுக்லாம் பார்க்கும்போது. பட் அந்த மாரிலாம் எதுவுமே வந்து வரல. ஜிவி பிரகாஷ் மியூசிக். ஜிவி பிரகாஷ் வந்து ஆஸ் யூசுவல் மியூசிக் வந்து சூப்பரா வந்து போட்டிருக்காரு. அண்ட் மகுடம் படத்துல டெக்னீஷியன் ஒர்க், கேமரா ஒர்க் இதெல்லாம் வந்து ரொம்ப அழகா வந்து பண்ணியிருக்காங்க. அதர் ஒர்க்லாம் வந்து சூப்பரா வந்து பண்ணியிருக்காங்க. இந்த படம் 3 மணி நேரம் 5 நிமிஷம் வந்து டியூரேஷன் போகுது. ஸோ அவ்வளோ டியூரேஷன் எதுக்கு எடுத்திருக்காங்கன்னு தெரியல. ஃபர்ஸ்ட்டு 20 நிமிஷம் ரொம்பவே வந்து ஸ்லோவா போகுது. நம்ம வந்து தட்டி எழுப்புற மாரி இருக்குது. அண்ட் இந்த படத்த நீங்க பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. பார்ப்போம்.